Subscribe now and press the bell icon. Never miss an update. இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க. மெத்தட் ஃபார் யுவர் செல்ஃப், மெத்தட் வித்தின் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மெத்தடு, உங்களுக்கான ஒரு மெத்தடு. உங்களுக்குள்ள இருக்க மெத்தடு தான் நான் கோல்டன் ஹவர்னு சொல்றேன். உங்களுக்கான மெத்தடு தான் இந்த 369 சொல்றேன். இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 3ன்றது என்னன்னா 3 தடவை காலையில, 6 தடவை மத்தியானம், 9 தடவை நைட்டு. 369 என்பது 3 என்பது 3 முறை காலையிலும், நான் சொல்வது அதிகாலை 4 to 4:20. 6ன்றது லஞ்சுக்கு முன்னாடி. எப்பயுமே சாப்பிட்டுட்டு எதையும் செய்யக்கூடாது. பசியோட செஞ்சு பாருங்க. எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கையும் பசியோட செஞ்சு வெறி வரும் செய்வீங்க. சாப்பிட்டுட்டு பொழுது போகாம மதம் எழுதாதீங்க. ரெண்டாவது, கடமைக்கு எழுதாதீங்க. ஒவ்வொரு எழுத்தையும் எழுதும் போது இது நடக்கும் 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 நினைச்சிட்டு எழுதுங்க. கடமைக்கு 1 3 5 6 எழுதாதீங்க. அப்படி பண்ணாதீங்க. எழுத்துக்களோட பேசுங்கள். உங்க மைண்டு பேசணும். எழுத்தை பார்ப்பது கேமரா மாதிரி உள்ள போய் ஃபிக்ஸ் ஆகணும். சப்கான்ஷியஸ்ல போய் உட்காரணும். அந்த மாதிரி எழுதுங்க. அதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க. சாப்பிட்றது 1:30 மணினா 1 to 1:15 நான் அதை எழுதுவேன். நைட்டு எப்படி, நைட்டு 9 தடவை எழுதணும். எப்போ எழுதலாம்? சாப்பிட்டு முடிச்சுனால தூங்க கண்ணு சொக்கும் போது எழுதக்கூடாது. நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட முன்னாடி தான் எழுதணும். ஒரு பெட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த நேரம் கூட சில பேர் எழுதலாம். சாப்பிட்டோன்னே என்ன ஆகிடும், மைண்டு உடம்பு மதமதப்பாயிடும். மதப்பை கொடுக்கவே கூடாது. நீங்கள் அந்த மாதிரி ஆகவே ஆகாதீங்க. நீங்கள் உலகத்தை ஜெயிச்சுட்டு பெரிய பணக்காரன் ஆகிட்டு கடனை அடைச்சிட்டு உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு மதமதப்பா அப்போ கூட ஆகக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு பணக்காரனும் மதமதப்பாக இருக்க மாட்டான். இந்த உடம்புல மதமதப்பு வந்துச்சுன்னா பணம் வராது. அது நிறைய பேருக்கு தெரியல. அதே மாதிரி நான் திரும்ப சொல்கிறேன், யார் மத்தியானம் சாப்பிட்டு தூங்குறாங்களோ ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வேணால் வாழ்க்கையை விடும். சில பேர் காலைல எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு மத்தியானம் வீட்டில் தூங்குவாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. அந்த கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தயவுசெய்து எடுக்காதுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா பழகி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஃபினான்ஷியல்ஸ்லாம் பாருங்களேன், நல்லா தூங்குவாங்க. அந்த மெடிக்கல் ரெப்புலாம் அந்த டைம் கிடச்சிருக்கும். மெடிக்கல் ஃபீல்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த நேரம் வேறு ஏதாவது பண்ணுங்கள். லைட்டாக சாப்பிடுங்க, ஏதாவது படிங்க, மியூசிக் கேளுங்க, ஏதாவது அஃபர்மேஷன் மாதிரி கேளுங்க. நைட்டு தூங்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணும், சீக்கிரம் தூக்கம் வராது. சரியா? அதனால் இந்த ஸ்டெப்பை ஒருத்தர் கேட்டிருந்தார். இந்த ஸ்டெப்பை எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு நிறைய லாஜிக் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு டெக்னிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் இதை எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நண்பர் கூட என் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார். என்ன தெரியுமா, இது ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எதுவுமே டக்குன்னு நான் செய்ய மாட்டேன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயமே எந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கிமெடிக்ஸ் காலத்தில், சாக்ரட்டிஸ் காலத்தில். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நம்ம கிரீக்கில் லத்தீனில் என்னென்னோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது உண்மைதான். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே. நம்ம கல் தோன்றல, மண் தோன்றல, எதுவுமே தோணல. அப்போ நம்ம தோன்றுனது நம்மளுடைய நம்ம கெத்து. அப்போ நம்முடைய சித்தர்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது யாருக்கு தெரியும்னா, விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு இந்த சித்தர் வழிபாடு மேலே நம்பிக்கை இருக்கு, சித்தர் நம்பிக்கை இருக்கோ அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அவங்களுடைய சாரம்சம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இது தமிழன்ற ஒரு பெருமை கெத்துல நான் சொல்லலாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, அவங்க முன்னாடியே எல்லாமே சயின்ஸு. சித்தர்கள் பண்ணது எல்லா விஷயங்களுமே சயின்ஸு. அதை நம்ம புரிஞ்சுக்கல, உணரல. இந்த தலைமுறைக்கு நிறைய தெரியல. ஆனால் முன்ன இருந்ததை விட நான் பார்க்குறேன், லாஸ்ட் 5 to 6 இயர்ஸாகவே இந்த சித்தர்கள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை அதிகமாகி நிறைய பேர் போகிறத பார்க்குறேன். இதை நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒரு பவர்ஃபுல்லான மனுஷங்க வாழ்ந்திருக்காங்க, அவங்க என்ன விஷயங்கள் பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணுவோம். இப்போ நான் சொல்கிற டெக்னிக் கோல்டன் ஹவர் எல்லாமே சித்தர்கள் சொன்னதான். காலைல எந்திரிங்கன்னு சொன்னாங்க, அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு வச்சாங்க. அதிகாலை, இது எல்லா மதத்துலையும் இருக்குது. இந்து மதம் மட்டும் கிடையாது, எல்லா மதத்துலையும் அதிகாலை எந்திரிக்க தான் சொல்கிறாங்க. நம்ம எந்திரிக்கிறது இல்லை. ஏன் நம்ம கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், மாஸ்க்கு போகணும், ப்ரேயர் போகணும், இதெல்லாம் சொல்கிறோம். ஏன் அதிகாலையில் எந்திரிக்கணும்னு நம்ம மதங்கள் போதிக்குது. இதையே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதில்ல. நம்ம ஒரு தீபாவளியை கொண்டாடுறோம், கிறிஸ்மஸை கொண்டாடுறோம், ரம்ஜானை கொண்டாடுறோம். அப்போ ஒரு பண்டிகைன்னு வருது, அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்கிறோம். ஆனால் அதிகாலையில் எந்திரிக்க சொன்னாங்களே நம்ம வீட்டில், அதை நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். அதிகாலை நீங்கள் எந்திரிச்சாலே டெய்லி பண்டிகை தான். இதுக்கான ஒரு தனியான ஒரு நாளே தேவையில்லை. எப்போ உங்கள் குடும்பம் அதிகாலை எந்திரிச்சிருச்சோ, நீங்கள் காசு புழங்கும், அப்படியே லக்ஷ்மி புழங்கும். உங்கள்கிட்ட பணம் இருக்கும் பாருங்க. நான் சொல்கிறது இப்போ தெரியாது, எந்திரிச்சு பாருங்க. சரியா? எதுக்கு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா,
மண்டலமாக பிரித்து வச்சுட்டாங்க. 48 நாள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 48 நாள் பண்ணி தான் பாருங்களேன். 369 போடு 3 3 தடவை எழுதும். அப்போ ஒரே ஒரு கோலை இதில் என்ன சொல்லணும்னா, டிசையர்ஸ் கன்வெர்ட் டு டிசையர், பேர்னிங் டிசையராக மாற்றணும். எழுதும் போதே உங்களுக்கு ஒரு வெறி வரும்ல. இந்த 369 ஃபார்முலாவை எழுத 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 உங்களுக்கு வந்து ஒரு வெறி வரும். நீங்கள் ரெண்டாவது ஃபோக்கஸ் ஆவீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளோட மைண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைவர்ஷன் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம உட்காந்து எழுதும் போது நம்ம கண்கள் பார்க்க பார்க்க அது மைண்டுக்குள்ளே போகுதுல. அப்போ என்ன ஆகுன்றதை நான் சொல்கிறேன். அது இந்த கடைசியாக நான் அதை சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்ன ஆகும்னா, மைண்டில் வந்து நிறைய வேரியேஷன் இந்த மெத்தடு கொடுக்கும். என்ன வேரியேஷன் அப்படின்னா, இப்போ கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, இல்லை பணம் வேணும், நிறைய ஆசைகள் இருக்குது, வீடு வேணும், கார் வேணும், வேலை வேணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இதோடு நீங்கள் உட்காரும்போது, நீங்கள் எழுத உட்காரும்போது வேறு மாதிரி ஃபீல் இருக்கும், எழுதி முடிச்சோன்னா வேறு ஃபீல் இருக்கும். நீங்கள் உங்களோட மைண்டை வந்து விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தாலே சொல்லுவாங்க, உங்கள் மைண்ட் மாறி இருக்கும். என்ன மாதிரி டிப்ரெஸ்டு மைண்டில் போய் உட்கார்ந்தாலும் சரி, அதிகாலை எந்திரிச்சு 4 to 10 4 to 20 நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை பண்ணும்போது ஒரு எஃபெக்டிவ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன கிரியேட் பண்ணுது, இந்த மெத்தட் எதை கிரியேட் பண்ணுதுன்னா, ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கோல், நம்ம ஒரே ஒரு கோல் எடுத்துங்க, தப்பே 369ல் ஒரே ஒரு கோல் எடுத்துங்க. அந்த கோலை திரும்ப 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 பார்க்கும்போது என்ன தெரியுமா நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து சில பேர் கேட்குறாங்க, அப்போ ஒரு கோல் தான் எழுதணுமா, எனக்கு 3 கோல் இருக்குது, 5 கோல் இருக்குது. நான் வந்து அடுத்த மெத்தட் சொல்லித்தரும் போது 3 கோல் சொல்லுவேன். நீங்கள் டெய்லி எந்திரிச்சு ஒரு 7 நாள் வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கோலை காலையில் 3 தடவையும், மத்தியானம் 6 தடவையும், நைட்டு 9 தடவை எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரும். உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ட் வந்துருச்சு, என்னால் காலையில் எந்திரிக்க முடியுது. சில பேர் எந்திரிக்கிறன்ற பேரில் டக்கு 4 மணிக்கு வச்சுட்டாங்கன்னா 10-10:30 ஆஃபீஸில் தூக்கம் வரும், டயர்டாக இருக்கும், தலைவலிக்கும், ட்ரௌசியாக இருக்கும். அப்படி உடம்பை வருத்தக்கூடாது. அதுக்காக வருத்தாமலும் இருக்க முடியாது. உடம்பை வருத்தினா தான் தசை நார்கள் இருக்கும், நமக்கு வந்து ஆம்ஸ் வரும். சரியா, ஆம்ஸ் வரலன்னா அவ்வளோதான், எல்லா சுகர் தான் வரும். அப்போ என்ன பண்ணோம், காலையில் நம்ம எந்திரிக்கிறத, இப்போ நீங்கள் உங்களோட இந்த வேக்கப் ஹேபிட் வந்து மார்னிங் ரொட்டீன் வந்து ஒரு 6:30 எந்திரிக்கிறீங்க, 7 o'clock எந்திரிக்கிறீங்கன்னா 7 6:45 6:30 6:15 6 o'clock அப்படியே கொண்டு போய் தான் ஏற்றணும். இல்லை உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா 1/2 மணி நேரமாக ஏற்றலாம். நான் 6:30ன்னா 6. ஏன்னா சில பேர் ரொம்ப ஆர்வக்கோளாறு. இப்போ இந்த வாய்ஸை கேட்டவொன்னே என்ன பண்ணுவோம், நாளைக்கே செய்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டு 1 மணிக்கு தூங்கிட்டு காலைல எழுந்து 4 மணிக்கு செஞ்சு அது செய்கிறது வேஸ்ட்டு. உங்கள் உடம்புல சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் எழுதுவது பலிக்காது. ஏன்னா உங்களோட மைண்ட் பாடி ஆரோட அலைனே ஆகாது. நீங்கள் பாடு கடமைக்கு எழுதுவீங்க, ஏதோ ஒன்று எழுதிட்டு. அதே மாதிரி நான் டெலகிராம் ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கேன், ஃப்ரீயாக நடத்திட்டு இருக்கேன். அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. டெலகிராம் லிங்க்கை திரும்பி இதில் கொடுக்குறேன், அதில் வாங்க. காலையில் என்னோட பயணிங்க, நான் எந்திரிச்சு செய்கிறேன், நீங்களும் வாங்க, சேர்ந்து செய்வோம். புரியுதா? காலையில் நான் எந்திரிக்கிறேன், நீங்களும் எந்திரிங்க. நான் வந்து அஃபர்மேஷன் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். நான் கோல் செட்டிங் எழுதுறேன், நீங்களும் எழுதுங்க. நான் இந்த 369 மெத்தடை உங்கள் முன்னாடி தான் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள். என் முன்னாடியே இருங்க. உலகத்தில் எங்கே இருந்தாலும் 10 கோடி தமிழர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம ஒன்றிணைஞ்சு செய்வோம். காலைல எந்திரிச்சு குட் மார்னிங் போடுங்க, காலைல எந்திரிச்சு வாழ்வாளம் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களை நினைங்க, நன்றியோடு பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு 7 நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோலை, ஒரு ட்ரீமை நீங்கள் 2ஆக மாற்றலாம். அது ஒரு வாரம் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் 3ஆக மாற்றுங்க. அப்போ 3 கோலை எழுதுறது தப்பு கிடையாது. உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி வரணும். எடுத்தோடனே வண்டி ஓட்ட கற்றுக்க போகிறோம். நம்ம எடுத்தோடனே 100 கிலோமீட்டர் ஓட்டலாம். 100 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு தான் நம்ம வந்து வண்டி ஓட்ட கற்றுக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு கியர், 5th கியரில் டாப் கியரில் போகும்போது தான் வண்டி பறக்கும். வண்டி பறக்கணும் அப்படின்னா முதல்ல 7 நாளைக்கு ஃபஸ்ட் கியர் ட்ராவல் பண்ணுங்கள். ஒவ்வொரு கியரா, ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. 7 நாள், 14 நாள், 21 நாள், அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 கோல், 2 கோல், 3 கோலாக மாற்றலாம். சரியா? இப்போ நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தது இந்த 369 ஏன் பண்ணணும் அப்படின்ற தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இது வரைக்கும் நான் பேசுனதில் டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. See you on top. Subscribe now and press the bell icon. Never miss an update.